வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 12 மற்றும் 13ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்டைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது தாக்குதலுக்கு உள்ளான மயூரி நாரி எந்த நாட்டின் சரக்கு கப்பல்? இதற்கான ஆன்சர் தாய்லாந்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் நாடை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குறாங்க. ஈரான் இதற்கு பதிலடியாக அரபு நாடுகளை தாக்குறாங்க. ஓகே, அப்போது இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த ஹோர்முஸ் நீரிணை அப்படிங்கிறது. இது உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதை. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அரபு நாடுகள்லேருந்து வேறு நாடுகளுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான பாதையாக இதில் இருக்குது. இதில் வந்து சரக்கு கப்பல் வந்து இந்த வழியாக போகும். அப்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் ஹோர்முஸ் நீரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியில் வந்து ஏதாவது கப்பல் கடந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதை தாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஈரான் முன்னாடி தெரிவித்திருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி தாய்லாந்துடைய கப்பலான மயூரி நாரி இதை வந்து கடக்க முயன்றிருந்தது. அந்த டைமில் ஈரானுடைய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எந்த ஒரு கப்பலும் குறிவைக்கப்படும் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதன் வழியாக கப்பல்கள்லாம் கடக்க முடியாதனால உலக அளவில் எரிவாயு தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இந்த பெட்ரோல் டீசல் இந்த பிரச்சனையும், அதாவது இதுவுமே தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழியாக இந்தியாவுக்கு போகிற கப்பல்களை நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் தெரிவித்திருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி ஒரு கப்பல் அது வழியாகவும் வந்திருக்கு. அடுத்தது, தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் இவர் வந்து கூடுதல் பொறுப்பேற்றிருக்காரு. இவர் வந்து கேரள மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கார். இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைத்தது யார் அப்படின்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவருடைய பேர் தர்மாதிகாரி அப்படிங்கிறது தான். ஏற்கனவே மேற்கு வங்காளத்துடைய ஆளுநராக இருந்த சிவி ஆனந்த போஸ் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால நம்ம தமிழக ஆளுநராக இருந்த RN ரவி அவர்களை வந்து மேற்கு வங்காளத்துடைய ஆளுநராக நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆளுநர் போஸ்ட் வந்து வேக்கண்டாக இருக்குது. இந்த டைமில் கேரளாவுடைய ஆளுநர் வந்து கூடுதல் பொறுப்பாக தமிழ்நாடையும் பார்ப்பார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூபிஎஸ்சி அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு வெளியான யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட்டில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 168 பேரில் 62 பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்கன்னா டெல்லி, பெங்களூரு, சென்னை இங்கெல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நடக்குது. இப்போ இது சம்மந்தமான தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட செயலி எது? இதற்கான ஆன்சர் TN கிரஸ்ட். இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் பதிவாகிற புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிக்கிறதுக்கான பிரத்யேக இணையதளம் தான் இது. இதை உருவாக்கிய நிறுவனம் அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம். இதை என்ன பண்ணலாம், இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய புற்றுநோய் பதிவேற்று தரவுகளை, அந்த டேட்டாஸ் எல்லாம் பொதுமக்களும் இணையவழியில் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்களும் இதை வந்து இன்டர்நெட் வழியாகவே பெற்றுக்கொள்ளலாம். இதில் என்னென்ன தகவல்கள் இருக்கும் அப்படின்னா புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவருடைய வயது எவ்வளவு, அவங்களுடைய பாலினம் என்ன, அவங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிறது, அடுத்தது அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன வகையான புற்றுநோய் வந்திருக்கு, இந்த தகவல்கள் எல்லாமே அவங்க பெறலாம். அடுத்தது, இந்தியாவின் முதல் மைக்ரோ ஆல்கே காற்று சுத்திகரிப்பு கோபுரம் எங்கு நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெல்லியுடைய ஏரோசிட்டி பகுதியில் இது நிறுவியிருக்காங்க. நெடுஞ்சாலைகளில் வாகனங்களால் ஏற்படுற காற்று மாசுபாட்டை தணிக்கிறதுக்காக ஒரு நவீன கோபுரம் அமைத்திருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா நுண்ணிய பாசிகளை பயன்படுத்தி காற்றை சுத்திகரிக்குது. இது காற்றில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியேற்றுது. அடுத்தது, தமிழ்நாட்டில் முன்னாள் படை வீரர்களுக்கான தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் செங்கல்பட்டு. இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் இவங்களுக்கான விடுதி மற்றும் பயிற்சி மையம் வந்து அமைக்கிறாங்க.
அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படை வீரர்களுக்கான தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மையம் அமைக்கிறாங்க. எங்கே அமைக்கிறாங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் புனித தோமையார் மலையில் தான் இது அமைக்கிறாங்க. 59,600 சதுர அடி பரப்பளவில் இது அமைக்கிறாங்க. இதோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 35.45 கோடி மதிப்பில் இது அமைக்கிறாங்க. அப்புறம் தமிழரசு இதழ் சார்பில் ஒரு சாதனை மலரை வெளியிட்டிருக்காங்க. அதோடைய பேர் மக்கள் பணியில் மகத்தான 5 ஆண்டுகள் 2021 முதல் 2026 வரை அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம். இது பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து பதவியேற்றதுக்கப்புறம் எப்படி வந்து தமிழரசு மக்கள் பணியில், அதாவது தமிழக அரசு எப்படி மக்கள் பணியில் வந்து இந்த 5 ஆண்டுகளும் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய தகவல்கள் இதில் இருக்குது. அடுத்தது, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இந்திய வரலாற்று ஆய்வாளரான ஹெர்மன் குல்கே அவர் வந்து மரணம் அடைந்துட்டார். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் தான், ஆனால் இந்தியாவை பற்றி அவர் நிறைய படிச்சிருக்காரு, இந்தியாவை பற்றி நிறைய ஆய்வு பண்ணியிருக்காரு. இதற்காக நம்ம இந்திய அரசு அவருக்கு 2010ஆவது ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருந்தாங்க. ஒடிசாவுடைய வரலாறு அப்புறம் ஜெகநாதர் வழிபாடு குறித்து இவர் ஆய்வு பண்ணியிருக்காரு. இவருடைய முக்கியமான ஆராய்ச்சி கட்டுரை தீசிஸ் என்ன அப்படின்னா ஜெகநாதா கல்ட் அண்ட் கஜபதி கிங்ஷிப் அப்படிங்கிறது தான். அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம், இது மார்ச் 11ஆம் தேதி. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 2வது புதன்கிழமை இதை கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் புகையிலை இல்லாத வாழ்வு, புகையிலை இல்லாத ஒரு நாளிலிருந்தே தொடங்குகிறது அப்படிங்கிறது தான். அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ சிலர் வந்து புகைப்பிடிப்பாங்க, அவங்களுக்கு புகையிலை இல்லாத வாழ்வு வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு நாள் அதை அவங்க கரெக்டாக பண்ணணும், அப்படி தான் அது தொடங்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது உலக கண்ணீர் அழுத்த நோய் தினம், இது வந்து மார்ச் 12ஆம் தேதி. இங்கிலீஷில் வேர்ல்டு குளுக்கோமா டே அப்படின்னு சொல்கிறாங்க. குளுக்கோமா அப்படிங்கிறது தான் இந்த கண்ணீர் அழுத்த நோய் அப்படிங்கிறது. இதற்கான வாரம் பார்த்திங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா கண்ணீர் அழுத்த நோய் இல்லாத உலகத்திற்காக ஒன்றுபடுதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக சிறுநீரக தினம், இது மார்ச் 12ஆம் தேதி. வேர்ல்டு கிட்னி டே, இது மார்ச் மாதத்துடைய 2வது வியாழக்கிழமை கடைபிடிக்கிறோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துடைய 2வது வியாழக்கிழமை மார்ச் 12ஆம் தேதியாக அமைந்திருக்கு. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அனைவருக்கும் சிறுநீரக ஆரோக்கியம், மக்களை பராமரிப்போம், புவியை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது தாக்குதலுக்கு உள்ளான மயூரி நாரி எந்த நாட்டின் சரக்கு கப்பல்? இதற்கான ஆன்சர் தாய்லாந்து. அடுத்தது தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர். அடுத்தது தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்புகளை கண்காணிக்க உருவாக்கப்பட்ட செயலி எது? இதற்கான ஆன்சர் TN கிரஸ்ட். அடுத்தது இந்தியாவின் முதல் மைக்ரோ ஆல்கே காற்று சுத்திகரிப்பு கோபுரம் எங்கு நிறுவப்பட்டது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது தமிழ்நாட்டில் முன்னாள் படை வீரர்களுக்கான தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் செங்கல்பட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது. வந்தே மாதரம் எனும் பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆனந்த மடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் இன்றைக்கான கேள்வி, இது வந்து நமக்கு இந்திய சுதந்திர போராட்ட டைமில் நடைபெற்ற முக்கியமான 4 விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது முதல்ல நடந்தது அப்படிங்கிற ஆர்டரில் நீங்கள் அடுக்கணும். ஆகஸ்ட் அறிக்கை இருக்குது, கிரிப்ஸ் தூதுக்குள் இருக்குது, கேபினட் தூதுக்குள் இருக்குது, அப்புறம் வந்து வேவல் திட்டம் இருக்குது. இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி ஆப்ஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.